உன்முக் சந்த் கிரிக்கெட் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பேர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2012 Under-19 வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன். நெக்ஸ்ட் இவர் தான் ஏன்னா இப்போ கோலி கொஞ்சம் ரைசிங் பிளேயரா இருந்துகிட்டு இருந்தா அப்படி சச்சின் அடுத்த கோலி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ நெக்ஸ்ட் உன்முக் சந்த் தான், நெக்ஸ்ட் கோலிக்கு அடுத்து இவர் தான் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு ரொம்ப பயங்கரமா பேசினாங்க. ஐபிஎலுக்கு எடுத்தாங்க டெல்லி டேர்டெவில்ஸ் கார்டை. ஃபர்ஸ்ட் பால் ஃபேசிங் பண்ணுவாரு, பிரெட்லி வருவாரு, ஆஃப் ஸ்டாப் கலந்துக்கிட்டு போகும். அதை விட அவர் கரியரே க்ளோஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி விஜயசாரையிலன்னு நினைக்கிறேன் ஜஸ்பிரீத் பும்ராவும் ஒரு வாட்டி உன்முக் சந்தை போல்டு எடுத்திருப்பாரு. அவரோட கிரிக்கெட்டிங் கரியரே மொத்தமாக முடிஞ்சு அவர் யூஎஸ்ல போய் இதாகிட்டு இப்போ அங்கே இருக்க கிரிக்கெட் டீமில் விளையாடிக்கிட்டு இருக்கதா ஒரு நியூஸ் இருக்கு. இன்டர்நெட்லேயே அப்படிதான் இருக்கு. அதுக்கடுத்து பெருசாக பில்டப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷா. துலீப் ட்ராஃபியில் டெபியூல 100, இரானி கப்ல டெபியூல 100. அதுக்கு அடுத்து இது சச்சின் டெண்டுல்கர் தான் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. யங்கஸ்ட் பிளேயர் அந்த ரெக்கார்டை பீட் பண்ணி பிருத்வி ஷா வந்திருக்காரு. நெக்ஸ்ட் சச்சின் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டெஸ்ட் மேட்ச்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. ஓப்பனரா இருந்தாரு வெஸ்ட் இண்டீஸோட. அதுலயும் டெபியூல 100. டெஸ்ட் ஓப்பனிங் இவர் தான், பிருத்வி ஷா தான் அப்படின்னு பயங்கரமா புகழ்ந்தாங்க. ஐபிஎல் எல்லாம் பயங்கரமா பண்ணாரு. டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர். 2018 Under-19 வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன். சுப்மன் கில் வைஸ் கேப்டனா அந்த டீம்ல ஆடிட்டு இருந்தாரு. சுப்மன் கிலுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இவருக்கு தான் முன்னாடி வாய்ப்பு கிடைச்சது. வேர்ல்ட் கப் முடிச்சோடனே ஆடினா அப்படி ரொம்பவே டிஸ்ட்ரக்டிவ் பிளேயரா இருந்தாரு. ஆஸ்திரேலியா கூட்டிட்டு போனாங்க. கமின்ஸும் சரி ஸ்டார்க்கும் சரி போல்டு எடுத்து கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் பர்சனலா கொஞ்சம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டதா சில தகவல்கள். கிரிக்கெட் கரியரே அதை டிராப் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டேட் டீமுக்கு கூட அவர் ஆடுறதுல அதுலயும் பிக் பண்ணல. இந்த மாதிரி நெக்ஸ்ட் சச்சின் ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்ல இருக்க ஒரு பிளேயருக்கு அடுத்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல அவங்கள மாதிரி இவங்களும் ரொம்ப லாங் ரன் ஆடுவாங்க, நல்ல ஒரு ஸ்டார் பிளேயரா இருப்பாங்க நம்ம நினைக்கிற பல பேர் காணாம தான் போயிருக்காங்க. அதே மாதிரி வைபவ் சூரியவன்ஷியும் ஆயிடக்கூடாதுன்றது தான் எல்லாரோட ஆசையும் கூட. வைபவோட பேட்டிங் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாகர் மாதிரி தான் இருந்துச்சு நிறைய இடத்துல. சில இடங்கள்ல தான் நார்மல் கிரிக்கெட் ஷாட்ஸும் கொஞ்சம் லாஃப்டர் ஷாட்ஸும் ஆடினாரு. பட் பெரும்பாலான இடத்துல அவர் ஒரு ஸ்லாகர் மாதிரி தான் தெரிஞ்சாரு. நான் கூட இவர் ஸ்லாகர் தான் போல, ஏதோ இந்த இடத்துல அடிச்சுட்டாரு, இது எப்படி ஃபியூச்சர்ல எப்படி இவரால் கொண்டு போக முடியும், T20 மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா ODI டெஸ்ட்லாம் எப்படி இந்த பேஸ்ல ஆட முடியாது எல்லா வாட்டியும் அப்படின்னு தோணுச்சு. பட் அவரோட இன்ஸ்டாகிராம்ல போய் அவரோட வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்தேன். he can play grounded shots. அவரால் டிஃபென்ஸாக ஆட முடியுது. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாகவும் ஆட முடியுன்ற ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. 2-3 கிளிப்பிங்ஸ் தான் பார்த்தேன், அதை வச்சு பெருசாக நம்ம சொல்ல முடியாது. பிருத்வி ஷா மாதிரி கரியரை க்ளோஸ் பண்ணிட்டு போறாரா, இல்லை விராட் கோலி மாதிரி கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் கிட்ட கிரிக்கெட் விளையாட போறாரு, இல்லை சச்சின் டெண்டுல்கர் மாதிரி 24 இயர்ஸ் விளையாட போறாரான்றத வைபவ் தான் முடிவு பண்ணணும்.